வணக்கம். வெல்கம் டு சித்தார். என் பேர் வெங்கடேஷ். ஐ எம் அன் ஆத்தர் அண்ட் அ தெரபிஸ்ட். இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான இன்டர்வியூவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு தலைப்பு. இன்டர்வியூவில் வெற்றி பெற 3 டிப்ஸ், முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், யூ ஹேவ் டு ஸ்பீக் யுவர் வே டு சக்ஸஸ். அப்போது கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. செகண்ட் ஒன், டெடிகேஷன், அதாவது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்போடு ரொம்ப அருமையாக, அதே நேரத்தில் எங்கே எப்போ நிறுத்தி நிதானமாக செய்யணுமோ அதையும் எவ்வளோ அழகாக நீங்கள் செய்கிறீங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வித் டெடிகேஷன். மூணாவது, ஒரு ஃபியர் இல்லாமல், எந்தவித ஒரு படப்படப்போ தயக்கமோ இல்லாமல், அஞ்சாமை, தைரியமாக வைராக்கியத்தோட அந்த வீரியத்தோட ஒரு செயலாற்றுதல். இந்த 3மே அடிப்படையில் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய இன்டர்வியூ நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவதற்கு. இன்டர்வியூ அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு விதமான ஒரு படப்படப்பு வந்துடும். ஒரு தயக்கம், கலக்கம், குழப்பம், இதெல்லாமே வரும். ஏதோ ஒரு பயம் வந்துடும். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசில் அப்படியே அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இது இயற்கை, இது நார்மலாக நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் நீங்கள் ஒரு மன உறுதியோடையும் மெயினாக மன அமைதியோடு இருந்தீங்கன்னா, தினந்தோறும் இதை நீங்கள் ஒரு கற்பனை செஞ்சு அந்த இன்டர்வியூ எப்படி இருக்குமோ அதை அப்படியே உங்கள் மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் மைண்ட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுலபமாகவும் எந்தவித ஒரு படப்படப்பும் இல்லாமல் இன்டர்வியூ நல்லபடியாக அவங்களால அட்டன் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கணும்னா வெற்றி பெறுவதற்கான அந்த 3 டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் ஒன், கம்யூனிகேஷன். யூ ஹேவ் டு ஸ்பீக் யுவர் வே டு சக்ஸஸ். இது எப்படி அப்படின்னாக்கா, கிளாரிட்டி இருக்கும்போது உங்களால் நல்லா முடியும், தைரியமாக இருக்கும்போது நல்லா முடியும், ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது நல்லா பண்ண முடியும். அதனால் நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே, அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் when you are about to drift off to sleep, அப்போது take a nice deep breath, breathe in deeply and breathe out slowly. அப்போது அந்த மாதிரி ப்ரீத்திங் பண்ணும்பொழுது உங்கள் உடம்பு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும், உங்கள் மைண்டும் நல்லபடியாக ரிலாக்ஸ் ஆகும். அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் ஒரு காம் மைண்டோட அப்படியே அமைதியாக உங்கள் மனக்கண் முன்னாடி அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கற்பனை செஞ்சு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பேசுகிறத உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே நிறுத்தி நீங்கள் அதை தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த அமைதி, தெளிவு, கிளாரிட்டி இதெல்லாம் கிடைக்கும். இது வந்ததுன்னா நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா பேச முடியும். நல்லா பேசும்போது யூ கேன் ஸ்பீக் யுவர் வே டு சக்ஸஸ் அண்ட் அந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி வைட்டல் அண்ட் இட் வில் ஹெல்ப் யூ. ரெண்டாவது, ஒரு டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாம் ஒரு சுறுசுறுப்போடையும் அதே நேரத்தில் எங்கே எப்போ நிறுத்தி நிதானமாக செய்யணுமோ அந்த நிதானத்தோடையும் ஒரு மெச்சூரிட்டியோடு நீங்கள் செய்யும் பொழுது அது ரொம்ப நல்ல விதமாக அந்த இன்டர்வியூரை இம்ப்ரெஸ் பண்ணும். உங்கள் வேலையிலையும் ஆஃப்டர் தி இன்டர்வியூ ஆல்சோ இட்ஸ் ஆல்வேஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி அண்ட் ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பர்ஃபார்மன்ஸ் 2 ஆஸ்பெக்ட்லேயுமே வரும். எப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ நீங்கள் நல்ல விதமாக கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த உழைப்பு, அயராத உழைப்பு நிச்சயமாக வேணும். அதே நேரத்தில் எப்போ எதை எங்கே செய்யணுன்ற ஒரு தெளிவோடையும் அந்த ஒரு நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய தன்மையும் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ஒரு சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் செய்யும்பொழுது, தினந்தோறும் உங்களையே நீங்கள் ஒரு அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும். அப்போ இதுதான் அந்த 2வது, டெடிகேஷன் வித் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பர்ஃபார்மிங் வித் எக்ஸலன்ஸ் வித் கமிட்மெண்ட். 3வது, ஒரு அஞ்சாமை, ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம், ஒரு வீரியம். இது ரொம்ப 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 முக்கியம். அன்றைக்கே கண்ணதாசன் அந்த பாட்டில் சொல்லியிருக்க மாதிரி, அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை திராவிட உடைமை அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தோட நிச்சயமாக நல்லபடியாக முடியுன்ற ஒரு மன உறுதியோடையும் நீங்கள் செயல்படும் பொழுது மிக 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 அற்புதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இன்டர்வியூ உங்களால் நிச்சயமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். பயப்படவே பயப்படாதீங்க.
தைரியமாக இருங்க. Be calm, be cool. Just take it very nicely and easily. With all the preparation and all the hard work and your commitment, you can just sail smoothly. ஈஸியாக முடியும் உங்களால், ரைட்டுங்களா? ஸோ ஜஸ்ட் இமேஜின் as if you're having a conversation with a friend. ஒரு நார்மல் கேஷுவல் கான்வர்சேஷன் வித் அ ஃப்ரெண்ட். அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் பேசும்பொழுது do it with dedication, do it with courage, do it with your whole heartfelt commitment. அது ஒரு மனப்பூர்வமாக மன அமைதியோடையும் தெளிவோடையும் நீங்கள் செய்யும்பொழுது உங்களை நீங்களாகவே இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல விதமாக அமையும். யூ ஹேவ் டு பி வெரி ஆத்தென்டிக், யூ ஹேவ் டு பி வெரி ஜெனுவன். இது எல்லாமே அந்த கம்யூனிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுதான் திரும்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பார்த்த 3 விஷயங்கள் என்ன? கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்ஃபார்மன்ஸ், டெடிகேஷன், கரேஜ், அதாவது கான்ஃபிடென்ஸ் கப்புள்டு வித் கம்பீட்டன்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் கம்பீட்டன்ஸ் ஒரு லூப் மாதிரி ஒன்றோட ஒன்று அப்படியே அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு யூ வில் பி வெரி கம்பீட்டன்ட். யுவர் கம்பீட்டன்ஸ் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ டு பிகம் ஈவன் மோர் கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ஸ் கம்பீட்டன்ஸ் இது நல்ல அந்த பர்ஃபார்மன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போது இந்த 3மே ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு டியூரிங் த இன்டர்வியூ, பிஃபோர் த இன்டர்வியூ, ஆஃப்டர் த இன்டர்வியூ 3 ஸ்டேஜஸ்லையுமே உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே பக்குவமாக அழகாக உங்களுக்கு கை கொடுத்து உங்கள் வெற்றி கனியை உங்களோடு கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ யூ கேன் டூ இட், யூ கேன் மேக் இட் ஹேப்பன் அண்ட் இட் இஸ் பாசிபிள் அண்ட் யூ கேன் வின். உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த இன்டர்வியூவில் உங்களால் ஜெயிக்க முடியும். மேற்கொண்டு அதே மாதிரி வேலையிலையும் உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த 3மே இன்றைக்கி நேர்த்திக்கலைங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, சுழல் வெல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. திருவள்ளுவர் சொன்னது அப்படியே அப்ளிகபிள் இன்றைக்கும். ஸோ வித் டியூ தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் டு திருவள்ளுவர். அகெயின் டூ இட் வித் கான்ஃபிடென்ஸ், வித் கரேஜ், வித் கம்பிட்டன்ஸ், வித் யுவர் டியூ ஹார்ட்ஃபெல்ட் இன்வால்மெண்ட் அண்ட் டெடிகேஷன், நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீக் யுவர் வே டு சக்ஸஸ், நல்ல கம்யூனிகேஷன். இது எல்லாமே நீங்கள் நல்லபடியாக செய்யும்பொழுது தேங்க்ஸ் டு கண்ணதாசன் அண்ட் திருவள்ளுவர் உங்களுடைய இன்டர்வியூ நல்லபடியாக சூப்பராக அற்புதமாக வெற்றிகரமாக முடியும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு இன்னும் வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு உங்களுக்காக மேலும் மேலும் நல்ல தரமான வீடியோக்களை கொடுக்க தயாராக உள்ளோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.